கொலை சாட்சி சொல்லும் புறா இதுதான் பி வாசுவோட சிவலிங்கா. கன்னடத்துல பெரும் ஹிட் அடிச்ச சிவலிங்கா படம் அதே பேர்ல தமிழ்ல ரீமேக் ஆகியிருக்கு. தமிழ்ல ஹீரோ ராகவா லாரன்ஸ், இயக்குனர் அதே பி வாசு. ராகவா லாரன்ஸ் ஜோடியா ரித்திகா சிங் நடிச்சிருக்காங்க. வடிவேலுக்கு மிக முக்கியமான வேஷம். சந்திரமுகியில வந்ததை விட பவர்ஃபுல் ரோல்ன்றாரு இயக்குனர் வாசு. இந்த மாத இறுதியில திரைக்கு வர இருக்கும் சிவலிங்கா பத்தி இயக்குனர் பி வாசு செய்தியாளர்கள்கிட்ட சொல்லும்பொழுது, கன்னடத்துல கடந்த ஆண்டின் சென்சேஷனல் ஹிட் சிவலிங்கா 85 அரங்குகள்ல 100 நாட்கள் ஓடின படம். அந்த படத்தை அதே பேர்ல இப்போ தமிழ்ல எடுத்திருக்கேன். என் படங்களோட கதை தான் ஹீரோ. இந்த படத்தோட கதை இதுதான். ஒரு பையன் ரயில்ல போய்கிட்டு இருக்கான். அவன் தான் வளர்க்கும் புறாவையும் கூட கொண்டுட்டு போறான். அந்த பெட்டியில யாரும் இல்லை, ஏன்னா அது கடைசி ரயில். அதனால அவன் தூங்கலாம்னு படுக்கிறான். அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கண் தெரியாத ஒருவன் எழுந்து நடந்து வாசல் பக்கம் போறான். உடனே புறா அந்த பையனை எழுப்புது. அவன் எழுந்து குருடனை காப்பாற்ற முயற்சிக்கிறான். ஆனா அவனும் திடீர்னு காப்பாற்ற வந்த பையனை கீழே தள்ளி கொல்லுறான். அவனோட ரத்தம் புறா மேல விழுது. இப்போ அந்த புறா தான் கொலைக்கு சாட்சி. அந்த புறா இந்த கொலையை செஞ்சது யாருன்றத பத்தி கதாநாயகன் கிட்ட சொல்றது தான் கதை. புறா எப்படி சொல்லுதுன்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இது தற்கொலைன்னு கோர்ட் முடிவு செய்யுது. ஆனா அவனோட காதலி இந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்க முறையிடுறாங்க. அதனால ரொம்பவும் ரகசியமா சிபிசிஐடி மூலம் விசாரிக்கிறாங்க. லாரன்ஸ் இதுவரைக்கும் செய்யாத கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. சிபிசிஐடி அதிகாரியா வராரு. அவரோட நடிப்பு வித்தியாசமா இருக்கும். சந்திரமுகிக்கு பிறகு வடிவேலுக்கு இதுல பெரிய கேரக்டர். அந்த அளவுக்கு நல்லா காமெடி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் வாசு.